ஒரு சிலருக்கு மேக்கப் அப்ளிகேஷன்ல பவுடர் கம்பல்சரி யூஸ் பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் தப்பா கைட் பண்றாங்க பவுடர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பவுடர் லாக் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற கிரீம், லிக்விட் எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னா, மூவ் ஆகாம ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி நம்ம வந்து பவுடர் அப்ளிகேஷன் ரொம்ப மஸ்ட். ஸோ அப்ப பவுடர் அப்ளிகேஷன் ஆயில் ஸ்கின்க்கு எப்படி போடுறது, ட்ரை ஸ்கின்க்கு எப்படி போடுறது? ஸோ ஆயில் ஸ்கின்னுக்கு ஆயில் செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கிரீம் ப்ராடக்டோட நம்ம வந்து விட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் பஃப் வச்சு நல்லா அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நல்லா லாக் பண்ற மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா வந்து இதை அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஈவன் போர்ஸ்லாம் கூட அவங்களுக்கு பிளிமிஷஸ், போர்ஸ்லாம் கூட லாக் ஆகும். ஸோ அதே ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணணும்? ட்ரை ஸ்கின்னுக்கு இவ்வளவு பவுடர் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ட்ரை ஸ்கின், ஸோ ரொம்ப ட்ரையா இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் பிரஷ் எடுத்து நம்ம லைட்டா போடணும். எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு லைட்டா டஸ்ட் பண்ணா போதும். பட் ஓரளவுக்கு ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா இப்படி பவுடர் பிரஷ் வச்சு நல்லா பேக் பண்ணா போதும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தாங்க.